Hi all, this is Deepika from Maho Jase IT. Today we are going to see about data types in Python, which is similar to array concept. First thing is list. லிஸ்ட் வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக அதில் உள்ள டேட்டாவை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டில் வந்துட்டு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆர்டர்ட் அண்ட் இண்டெக்ஸ்டு. ஸோ ஆர்டர்ட் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்க போகிற டேட்டா அதாவது எலமெண்ட்ஸ் வந்துட்டு சீக்வன்ஸாக வந்துட்டு எந்த சீக்வன்ஸில் நம்ம கொடுக்குறோமோ சேம் சீக்வன்ஸ் தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு ஆர்டர்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நான் வந்துட்டு ரெட், க்ரீன், எல்லோ இது வந்து சீக்வன்ஸாக ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்கேன். இதை வந்துட்டு இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா சேம் சீக்வன்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் பாருங்கள், ரெட், க்ரீன், எல்லோ சேம் சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்டரோட மீனிங். அண்ட் இண்டெக்ஸ்டு வந்து என்ன அப்படின்னா, ஸோ இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்துட்டு நம்ம ஒரு பொசிஷன் வந்துட்டு அலோகேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள், அரேல வந்துட்டு நம்ம 1லேருந்து அலோகேட் பண்ண மாட்டோம், 0, 1, 2 அது மாதிரி அலோகேட் பண்ணுறோம். சேம் தான் இங்கேயும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எலமெண்ட் ஆஃப் டேட்டாக்கும் வந்துட்டு நம்ம 0, 1, 2, 3 அப்படின்னு அலோகேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கலர்ஸ்ல 0 பொசிஷன் அதாவது 0 இண்டெக்ஸ்ல இருக்கிறதுக்குரிய வேல்யூ வந்துட்டு இப்போ பர்பிள்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ லிஸ்ட்ல வந்துட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா மியூட்டபிள், அதாவது அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்க நடக்க போகுது. என்ன அப்படின்னா, 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற ஒரு வேல்யூவை வந்துட்டு இப்போ நான் பர்பிள்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண போறேன். சேம் இதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ரெட், க்ரீன், எல்லோன்னு இருந்தது. இப்போ சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ரெட் இருக்கிற இடத்துல பர்பிள் வருது. ஸோ இது மாதிரி நம்ம எந்த பொசிஷன்லனாலும் இப்போ நான் இங்கே 0 எடுத்துட்டு 1 போட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே க்ரீனோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ்டு. ஆர்டர்ட் அண்ட் இண்டெக்ஸ். செகண்ட் திங் வந்து சேஞ்சபிள், அதுதான் நம்ம இப்போ வந்து பார்த்துருக்கோம். தென் வந்து இட் கேன் கண்டெயின் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ், அதாவது ஸ்ட்ரிங்ஸ் வச்சுக்கலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டு எதுனாலுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்பெண்ட் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணும். ஸோ அது எங்க ஆட் பண்ணணும்னா லாஸ்ட் பொசிஷன்ல இருந்து தான் ஆட் பண்ணும் நம்ம ஆட் பண்ண போற வேல்யூவை. ஸோ இங்க வந்து நான் 3 கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு நம்பர். ஸோ இந்த நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு அங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போ அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா பர்பிள், க்ரீன், எல்லோ, லாஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நம்பர் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் லிஸ்ட். இதுதான் வந்துட்டு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம வந்து லிஸ்ட்ல வந்துட்டு ரிமெம்பர் பண்ண வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்துட்டு டியூபிள். இதில் 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்துட்டு நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஆர்டர்ட் அண்ட் இண்டெக்ஸ். சேம் லிஸ்ட் மாதிரி இதுவும் ஆர்டர்டாக இருக்கும் அண்ட் இண்டெக்ஸ் ஒரு பொசிஷன் வந்து நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் திங் வந்துட்டு இது வந்து சேஞ்ச் நம்மளால பண்ண முடியாது. ஒன்ஸ் கிரியேட்டட் தே கேனாட் பி சேஞ்ச். இது ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாச்சு இருக்குன்னா அதை ஒன்ஸ் நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா திருப்பி நம்ம அதில் வந்து எதுவுமே மாடிஃபை பண்ணிக்க முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் டியூபிள்ஸும். ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து எந்த சேஞ்சுமே நம்ம பண்ணிக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள், ஸோ இப்போ ஒரு டியூபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொசிஷன் 0ல இருக்கிறத வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து 1 பிரிண்ட் ஆகிருக்கு. பட் நம்ம லிஸ்ட்ல வந்துட்டு இப்போ இந்த 0 பொசிஷன்ல இருக்கிற எலமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வேற வேல்யூ வந்து அலோகேட் பண்ணோம். ஸோ அப்படி அலோகேட் பண்ணக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணப்போ சேஞ்ச் ஆகுது. பட் இங்கே வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டியூபிள்ல 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற இது வந்து வேல்யூ வந்துட்டு இப்போ நான் 4ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம 1 இருக்கிற இடத்துல 4ன்னு சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ இந்த டியூபிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ நம்மளால வந்துட்டு அசைன் பண்ண முடியாது, இந்த பிளேஸ்க்கு இந்த வேல்யூ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இதுதான் டியூபிள்.
நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்துட்டு செட்டு. ஸோ இதில் எவ்ரி எலமெண்ட் எல்லாமே வந்துட்டு யூனிக்காக தான் இருக்கணும். அண்ட் தென் ஏதாவது டூப்ளிகேட் என்ட்ரிஸ் அதில் இருந்துச்சுன்னா இதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும். ஸோ எக்ஸாம்பிள், ஓகே, இது வந்துட்டு ஒரு செட். இப்போ இந்த செட்ல ஏதாவது வேல்யூ எலமெண்ட் வந்துட்டு இதுல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் ட்ரூ வருது. ஸோ இது பூலியன் மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி தான் வரும். ஸோ இப்போ இந்த செட்ல இருக்கிறதுல இப்போ நான் வேற நேம் ஏதாவது கொடுக்குறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் வரணும். ஸோ அவுட்புட்ல வந்துட்டு ஃபால்ஸ் வருது. ஸோ இப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த செட்ல நம்மளுக்கு தேவையான வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்துட்டு ஒரு 2 செட்டு வந்து எப்படி இன்டர்செக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ நியூவாக கிரியேட் பண்ணியிருக்க ஒரு செட்லையும் ஆல்ரெடி இருக்கிற ஒரு செட்லையும் வந்துட்டு எது காமனாக, ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரு வேல்யூவை மட்டும் நம்மளுக்கு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் இன்டர்செக்ஷன் மெத்தடோடது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அணு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செட்டில் வந்துட்டு அணு இருக்கு அண்ட் செகண்ட் செட்லையும் அணு இருக்கும். ஸோ ரெண்டுமே காமன்ங்கிற நேம் வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் செட். லாஸ்ட் டேட்டா டைப் வந்துட்டு டிக்ஷனரி. ஸோ இதில் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா கீ வேல்யூ பேர்ஸை வந்துட்டு அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இது அன்னோட சீக்வன்ஸாக இருக்காது, மியூட்டபிள். நம்ம வந்து எப்போனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ரீசெண்டாக பைத்தன் 3.7 வெர்ஷன்ஸ்க்கு முன்னாடிலாம் எப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறது கீ அண்ட் வேல்யூ போத் நம்ம ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஆஃப்டர் 3.7 வந்துட்டு கீ மட்டும்தான், நம்ம கீ வந்துட்டு யூனிக்காக இருக்கணும், பட் வேல்யூ வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டிக்ஷனரியில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் வந்துட்டு கீ வேல்யூ பேரில் இருக்கு. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ கீ வேல்யூ பேரில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் எனக்கு பர்டிகுலர் கீ அதோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அந்த கீயோட நேம் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்தோம்னா நம்ம அந்த வேல்யூவை மட்டுமே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே ஏஜோட கீ அந்த கீ நேம் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோம்னா 20. ஸோ அந்த கீயோட நேம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. சேம் இப்போ நியூவாக வந்துட்டு ஒரு கீ வேல்யூ பேர் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிட்டி அப்படின்னு ஒரு கீ, அதுக்கு வேல்யூ வந்துட்டு நான் சென்னைன்னு இப்போ கொடுக்குறேன். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த டிக்ஷனரியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிட்டியில் சென்னை அப்படின்ற கீ அண்ட் வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் டிக்ஷனரி. ஸோ கன்க்ளூஷனில் என்ன அப்படின்னா லிஸ்ட் வந்துட்டு ஆர்டர் அண்ட் இண்டெக்ஸ்டாக இருக்கும், சேஞ்ச் பண்ணிக்கலாம், தட் இஸ் மியூட்டபிள். அண்ட் தென் வந்துட்டு மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்துட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். டியூபிள் வந்துட்டு ஒன்ஸ் அசைன் பண்ணிட்டோம், எலமெண்ட்ஸ் டேட்டா வந்து அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம திருப்பி வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. செட் வந்துட்டு யூனிக்காக இருக்கணும் டேட்டா எல்லாமே. அண்ட் தென் வந்துட்டு டூப்ளிகேட் என்ட்ரிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமூவ் பண்ணிடும். லாஸ்ட் டிக்ஷனரி வந்துட்டு டேட்டா எல்லாமே கீ வேல்யூ பேர்ஸில் வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.